Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உலக புகழ்பெற்ற ராமர் கோயில் அமைந்துள்ளது. இங்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோயிலுக்கு பக்தர்கள் வழங்கிய நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகளின் மிகப்பெரிய முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. அது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் 27 கோடி ரூபாய்க்கும் மேல் காணிக்கை பணம் காணாமல் போனது அம்பலமானது. இந்த மோசடி தொடர்பாக கோயில் அறக்கட்டளை பொதுச் செயலாளராக இருந்த சம்பத் ராயின் ஓட்டுநர் ராம்சங்கர் யாதவ், அவரது மருமகன் மனிஷ் யாதவ், காணிக்கை என்னும் பொறுப்பாளரும் வங்கி ஊழியரும் ஆன சுபாஷ் ஸ்ரீவஸ்தவா மற்றும் பணியில் ஈடுபட்ட அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் காணிக்கையை திருடியதில் முக்கிய நபராக அனுகல்ப் மிஸ்ரா செயல்பட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரது சொத்துக்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து அலசி ஆராய்ந்ததில் பல அதிர்ச்சிகள் வெளிவந்தன. அயோத்தி ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் வழங்கும் ரொக்கப்பணம் மற்றும் தங்கம் வைர நகைகளை எண்ணுவதற்காக ஒரு அவுட்சோர்சிங் குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவில் இருந்த அனுகல்ப் மிஸ்ரா திருட்டு சதியின் மாஸ்டர் பிரெயினாக செயல்பட்டுள்ளார். அனுகல்ப் மிஸ்ரா தன் செல்வாக்கை பயன்படுத்தி தனது மைத்துனர் லவ்குஷ் மிஸ்ரா என்பவரையும் காணிக்கை என்னும் குழுவில் சேர்த்துள்ளார். இந்த வேலைக்கு சேர்ந்த பிறகு இருவரின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறியது. வழக்கு விசாரணையின் முதற்கட்டமாக அனுகல்ப் மிஸ்ராவின் சொந்த ஊரான பசவா கிராமத்திற்கு போலீசார் சென்றபோது பல அதிர்வைக்கும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தன. அனுகல்பின் வீடு அருகில் உள்ள வீடுகளை விட பல மடங்கு ஆடம்பரமாக காட்சியளித்தது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கடும் நிதி நெருக்கடியில் இருந்த இந்த குடும்பம் திடீர் பணக்கார குடும்பமாக உருவெடுத்துள்ளது. கிராமத்தின் எல்லையில் பிரம்மாண்ட பண்ணை வீடு, அயோத்தியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கிய புதிய சொகுசு வீடு மற்றும் ஸ்கார்பியோ கார் என அணுக்கள் வாங்கிய சொத்துக்களின் பட்டியலைக் கண்டு போலீசாரே மிரண்டு போயுள்ளனர். கோயில் பணத்தை திருடியது மட்டுமின்றி தம் மீதான சந்தேகத்தை திசை திருப்ப அனுகல்ப் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி தனது சொந்த கிராமத்தில் 7 நாட்கள் ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். இதில் அயோத்தி ராமர் கோயிலின் மூத்த நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த மோசடியில் அனுகல்பிற்கு உதவியாக செயல்பட்ட லவ்குஷ் மிஸ்ரா சமீபத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள புதிய இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். ஒரு சாதாரண வாடகை வீட்டில் வசித்த மிஸ்ரா காணிக்கை பணத்தை கையாடல் செய்ததன் மூலம் சொகுசு வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கைதான 8 பேரின் வங்கிக் கணக்குகள், முதலீடுகள் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டு வருகின்றன. இவர்களின் அதிகாரப்பூர்வ வருமானத்தை விட சொத்துக்கள் பல மடங்கு அதிகமாக உள்ளன. ராம பக்தர்களின் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்திய இந்த மோசடி வழக்கில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் எனவும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கூறியுள்ளனர்.